மக்களே, வெல்கம் பேக் SVSH சமையல் வாக். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா. எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? கடாய் சூடா இருக்கு, தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, பட்டை லவங்கம் போட்டுடலாம். பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. கீரி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பொடியை நறுக்கி வச்ச தக்காளி போட்டுடலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. தனியா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இதுல மசாலா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்குது. இப்ப நம்ம அரைச்ச முந்திரி பேஸ்ட் ஊத்திடலாம். நல்லா கலக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் கொதி வரட்டும். இப்ப எடுத்து வச்ச கஸ்தூரி மேத்திங்க போட்டுடலாம். கிளறி விட்டாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்ச பன்னீரை போட்டுடலாம். நம்ம சாஃப்டா கிளறி விட்டுக்கலாம். இப்ப எடுத்து வச்ச பட்டர் போட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்ச ஃப்ரெஷ் கிரீம் போட்டுக்கலாம். கிரீம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பாத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.